ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிறைய பேர் நிறையா விஷயங்களை பகிர்ந்துட்டு வரீங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் இன்னமும் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது. அதில் மிக முக்கியமான மாற்றம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கான மாற்றமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சேலம் மாவட்டத்தில் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது. அதில் ஒன்றான மாற்றம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அறநிலைத்துறை இதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். கோவில்களுடைய மாற்றம் சிறப்பாக இருக்கணும். ஏன்னா நிறைய கோயில்களில் பார்த்திங்கன்னா கழிவறை வசதியே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்ரூமும் இல்லை. அதே மாதிரி அந்த கோவிலுக்குள்ளே குடிநீர் வசதியும் இல்லை. இப்போ சேலம் புகழ்பெற்ற தாரமங்கலம் கண்ணனூர் மாரியம்மன் திருவிழாவும் வரப்போகுது. இதில் நிறைய மக்கள் வரப்போகிறாங்க. அந்த மக்களை கூட்ட நெரிசல்லேருந்து காப்பாற்ற எதுவும் ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சாமி பார்க்க உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசலில் ஃபுல்லாக ஒரு புளியாட்டம் கசக்கிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் அதில் பார்த்திங்கன்னா கழிவறை வசதியே கிடையாது. அதே மாதிரி அன்னமேடு ராஜமுருகர் கோவிலில் ரோடு வசதி கிடையாது. 12 அடி ரோட்டில் தான் போகிறது வர்றது, காரு பைக்கு பார்க்கிங் வசதி இல்லை. அங்கேயும் குடிநீர் வசதி இல்லை, கழிவறை வசதி இல்லை. ஸோ 99.9% பார்த்திங்கன்னா நிறைய கோவில்களில் கழிவறை வசதியும் குடிநீர் வசதியும் இல்லைங்க. தயவு செஞ்சு அறநிலைத்துறைக்கு இதை நம்ம தெரிவிக்கணும். அதே மாதிரி சேலத்துலேருந்து ஜெயிச்ச நிறைய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஆனால் சேலத்தில் இருக்கிறவங்க யாரும் தாரமங்கலம் சைடு வரமாட்டேங்கிறாங்க. இது அதாவது மேற்கு சைடு ஜெயித்தவங்க யாரும் கிழக்கு சைடு வரமாட்டேங்கிறாங்க. மேற்கு சைடில் எஸ்ஆர் பார்த்திபன் சார் ஹெல்ப்லைன் நம்பர் வச்சுருந்தார். நான் கால் பண்ணி கேட்டதுக்கு இந்த சைடு எதுவும் நம்மளுக்கு பண்ண முடியாது, மேற்கு சைடில் இருக்கிற மக்களுக்கு தான் பண்ணி கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்னப்பம்பட்டி சைடு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 10 வீடு இருக்குது. அந்த 10 வீட்டில் குடிநீர் வசதி இல்லை. எங்களுக்கு யாரை போய் நாங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணி அவங்களோட குறைகளை கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கால் பண்ணி கேட்கும்போது உங்கள் சைடு யாராவது இருப்பாங்க, நீங்கள் போய் பார்த்துக்கோங்கன்ட்டாங்க. எங்கள் சைடு இந்த சைடு தாரமங்கலம் சைடு ஜெயித்தது ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் தான். ஸோ மக்கள் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த பொறுப்பும் பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சருக்கு தான் இருக்குது. முதலமைச்சர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சார் தான், சி ஜோசப் விஜய் சார் தான். ஸோ இதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க வெளியே. அதே மாதிரி மேச்சேரி பத்ரகாளி கோயிலில் பார்த்திங்கன்னா அமாவாசை டைமில் நிறைய கூட்டங்கள் உள்ளே வருது. அந்த கூட்டங்களில் 50% பார்த்திங்கன்னா 100 ரூபா டிக்கெட் வழியாக உள்ளே போகிறாங்க சாமியை பார்க்க. ஸோ குறைஞ்சது 5 லட்சம் பேர் வந்தால் 2.5 லட்சம் பேர் 100 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த 100 ரூபா எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். கோவில் டெவலப் பண்ணுறாங்க, ஆனால் அதில் பாத்ரூம் வசதி சரியாகவே இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எப்படின்னா அவ்வளோ கூட்டத்துக்கும் 3 பாத்ரூம் வசதி தான் இருக்குது. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கட்டலாம். பார்க்கிங் வசதி இல்லை. ரொம்ப சின்ன ரோடு தான். அந்த மேச்சேரி கோயிலுக்குள்ளே அந்த பைபாஸ் ரோடு ஏறி இறங்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப சின்ன ரோடு தான். ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது. பஸ்ஸுலேருந்து எல்லாமே அந்த கோவில் வழியாக தான் வெளியே வருது. உள்ளே போகிறதுக்கும் சின்ன ரோடு தான். அதில் நிறைய லாரிஸு, லோடு லாரி, கண்டெய்னர் லாரி, அப்புறம் பெட்ரோல் வண்டி லாரி எல்லாமே போயிட்டு வருது. அதில் ரோடு வசதியே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோவில் சரௌண்டிங்குள்ளே ரோடு வசதியே கிடையாது. கொஞ்சம் அகலமான ரோடே கிடையாது, சின்ன ரோடு தான். ஸோ பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப அவதிப்படுவாங்க. அதே மாதிரி பார்க்கிங் வசதி பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. அந்த கோவிலை சுற்றி தான் பைக்குகள் எல்லாமே காருங்க எல்லாமே பார்க் பண்ணுறது. அந்த வழியாக தான் பஸ்ஸும் வெளியே வர வேண்டிய நிலைமையும் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷம் எனக்கு தெரியும், ஆனால் நாங்கள் ரொம்ப டீப்பாலாம் எனக்கு தெரியாது. பனைமரத்துப்பட்டி ஏரியை மீட்கணும்னு சொல்லி நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அதுவும் யாராலையுமே முடியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேலமும் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி மேலில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அறிவிக்கணும். இந்த சைடு கொஞ்சம் போலீஸும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி அறநிலைத்துறை இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இந்த ப்ராப்ளமை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணி பனைமரத்துப்பட்டி ஏரியை நம்ம அவங்க தமிழக அரசு மீட்டுச்சுனாவே போதும். கிட்டத்தட்ட 8 ஊர்களுக்கு குடிநீர் வசதி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஏரியா மக்களோட கோரிக்கை என்னென்னு பார்த்திங்கன்னா
குறைஞ்சபட்சம் கோரிக்கை அந்த பனைமரத்துப்பட்டி ஏரியை மீட்கணும். அதே மாதிரி மேட்டூர்லேருந்து தண்ணி கொண்டுட்டு வரணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருக்குது. அது இது வரைக்குமே நிறைவேறலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே இருக்கிற ஏரிங்கள் நிறைய ஏரிங்க, சேலத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஏரிகள் குப்பை கூலங்கள்லாம் மாறிட்டு வருது. குப்பை கொட்டணுன்னாவே ஏரிக்கு தான் போகிறாங்க. ஏரிக்கு போய் ஃபுல் அண்ட் ஃபுல் குப்பை கொட்டி நிரப்பி வச்சுட்டாங்க. ஏரிகள் சுத்தமான தண்ணிகள் இல்லை. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஏரி, பனைமரத்துப்பட்டி ஏரிங்கிறது மிகப்பெரிய ஏரி. அதை மீட்கணும். இந்த சேலம் ஜெயிச்சு வந்த 2 பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க, எம்எல்ஏவாகவும் இருக்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரு தாழ்வான ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு அந்த பனைமரத்துப்பட்டி ஏரியை மீட்டெடுங்க. அதே மாதிரி அறநிலைத்துறைக்கும் ஒரு தாழ்வான ரிக்வெஸ்ட், எல்லா கோயில்களுக்கும் தயவு செஞ்சு கம்பல்சரி கழிவறை குடிநீர் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுங்க. நன்றி அண்ணா, விஜய் அண்ணா. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன்.